ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம், மன்னிக்கவும் 4வது அதிகாரம். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே நாம் வழக்கமாய் வேதாகமத்தை வாசிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் இந்த அதிகாரத்தில் உள்ளவற்றை நாம் அறிந்திருக்க முடியும். எலிசா தீர்க்கதரிசியை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையில் ஆக்கி கொள்ள வந்தான் என்றாள். இந்த முதல் வசனத்துல எலிசாவின் நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களிலே உள்ள சோதனை. அந்த தீர்க்கதரிசி இறந்து விட்டார், அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருடைய குடும்பம் கடனில் இருக்கிறது. அந்த கடன் சூழ்நிலையில அங்கே எலிசா தீர்க்கதரிசி போகிறார். அப்போ அந்த சகோதரி எலிசாவிடத்துல போய் தன்னுடைய காரியங்களை என்ன செய்கிறார், முறையிடுகிறாள். உடனே அதுக்கு பின்பு நாம் வாசிப்போம் என்றால் எலிசா அந்த சகோதரியை என்ன செய்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கு என்று சொன்ன வேறு பக்கத்து அயலகத்தார் எல்லாவற்றிலும் நீ போய் வெற்று பானைகளை வாங்கி கொண்டு வந்து நீ அதை நிரப்பு என்று சொல்கிறார். அதை அப்படியே நிரப்புகிறாள் அந்த சகோதரி. உடனே எலிசா தீர்க்கதரிசி, நீ அதை விற்று என்ன செய்ய, உன்னுடைய கடனை அடைத்துக்கொள் என்று சொல்லி ஒரு வழியை உண்டு பண்ணிவிட்டார். 8வது வசனத்துல அதே தேவனுடைய மனுஷன் 2வது ஒரு சம்பவத்தை அவர் சந்திக்கிறார். முதல் சம்பவம் அந்த ஏழை தீர்க்கதரிசியுடைய மனைவி, அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருளாதார நிலை, அவனுடைய கடன், இவைகளை 1 to 7 வசனங்கள் வரைக்கும் அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். 8வது வசனத்துல மறுபடியும், பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி தங்குவதற்கு அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்துள் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பாருங்கள், இது ஒரு சபைக்கு அடையாளமாக அது இருக்கிறது. ஒரே தேவனுடைய மனுஷன் ஒரே ஊரிலே அங்கே போகிறார். அங்கே முதலாவது அவர் சந்திக்கிறது வருகிறது ஒரு ஏழை தாய். தன்னுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலைமையில கடன்பட்ட நிலைமையிலே வந்து சந்திக்கிறாள். தீர்க்கதரிசி அவருடைய கடனை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு வழி செய்கிறார். அதே நேரம் அடுத்த முறை போகும்போது இப்பொழுது சந்திக்கிறது யார்? இப்பொழுது கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அவள் நிச்சயமாக அவள் நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு ஸ்திரீயாக இருக்க வேண்டும். அந்த ஸ்திரீ எலிசாவை சந்திக்கிறாள். 2 பேருமே சபையில் இருக்கிறார்கள். நாம் இந்த நாளிலே சபையிலே நாம் அதிகமாய் வலியுறுத்தாத ஒன்றை நான் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், மற்றவர்களுக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நாம் அதிகமாய் நாம் சபையிலே வலியுறுத்துவதில்லை. அதற்கு காரணம் இல்லை என்றால், அதையே மேம்படுத்தி நாம் சொல்லாததற்கு ஒரு காரணம், இன்றைக்கு சோசியல் சர்வீஸ் இல்லை என்றால் சமுதாய சேவை என்பதை கிறிஸ்தவ வட்டாரத்தை அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏழை
குழந்தைகள் காப்பகம், இல்லை என்றால் அனாதை ஆசிரமங்கள், தொழுநோய் மருத்துவமனைகள் என்று அநேக சோசியல் சர்வீஸ், சமுதாய சேவைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதிகமாய் சபையிலே வலியுறுத்தாததற்கு ஒரு காரணம் என்னென்றால், இதன் விளைவாக சபைக்கு உள்ளேயும் வெறும் பொருளாதார தேவைகளை மாத்திரம் தேடி அநேகர் சபையில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நுழைகிறார்கள். ஆகவே தான் சபையிலே நாம் அதிகமாய் இந்த சோசியல் சர்வீஸை நாம் என்ன செய்வதில்லை, வலியுறுத்தவில்லை. ஏன் வலியுறுத்தவில்லை என்றால், அப்படிப்பட்டவர்கள் ரகசியமாக சபைக்குள்ளாய் நுழைந்து வெறும் ஆதாயத்திற்காக மாத்திரம், இல்லையென்றால் தங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு மாத்திரம், என்றால் தங்களுடைய கடன்கள் அடைக்கப்படுவதற்கு மாத்திரம் அவர்கள் சபையில இருந்து ரட்சிப்பையோ இல்லை என்றால் சபையின் மேன்மையோ அதிகமாய் அறியாமலேயே என்ன செய்து விடுகிறார்கள், அவர்கள் போய்விடுகிறார்கள். ஆகவே நாம் இங்கே சபையிலே அதிகமாய் அந்த சோசியல் சர்வீஸை நாம் வலியுறுத்தி இன்றைக்கு அன்னதானம் என்று அறிவிப்போம் என்றால், சபையிலே நமக்கு எப்படி இருக்கும், கூட்டம் அதிகமாய் கூடிக்கொண்டே தான் இருக்கும். சபை கூட்டம் அதிக பெருகிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களா, இல்லை என்றால் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை நிச்சயமாய் தேடுவார்களா என்றால் நிச்சயாது, இருக்காது. ஆகவே தான் இந்த சமுதாய சேவை இல்லை என்றால் ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு நினைச்சுக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நாம் செய்கிறோம், சொல்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த உதாரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு முறை பஸ்ஸில் பயணித்து வரும்பொழுது ஒரு குருடன், கண் தெரியாத ஒருவர் என்னிடத்துல பிச்சை கேட்க வந்தார். ஆனால் பரிதாபப்பட்டு அவர் நிச்சயமாக அவர் கண் தெரியாதவர், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னுடைய பர்ஸ்லேருந்து ஏதோ 5-10 ரூபாயோ என்னமோ நான் எடுத்து கொடுத்தேன். அவர் என்னை கிராஸ் பண்ணி போனோம்னே என் பக்கத்தில் உள்ளவர் சொன்னார், இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். எனக்கு தெரியாது என்றேன். அவர் சொன்னார், இவர் எங்கேருந்து வர்றார் என்று எனக்கு தெரியும். நீங்கள் பஸ்ஸு போன உடனே இத்தனை ஸ்டாப்பில் அவர் இறங்குவார். அதற்கு எதிர்த்தாப்புல நேரம் என்ன இருக்கும், டாஸ்மார்க் கடை இருக்கும். அந்த கடைக்கு போய் குடித்து விட்டு தன்னுடைய மனைவி இல்லை என்றால் ஒரு வைப்பாட்டி வீட்டுக்கு நான் போவார் என்று அவர் பச்சையாக என்னிடத்தில் சொன்னார். நான் அப்பொழுதுதான் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு கூட இவ்வளவு கவனம் தேவை என்பதை அன்றைக்குத்தான் உணர்ந்தேன். ஆகவே தான் சபையிலேயும் நாம் ஏழைகள் எல்லாருக்கும் நாம் இதை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்வதில்லை, செய்வதும் இல்லை. அதிலே மிகுந்த ஜாக்கிரதையும் கவனமும் அவசியமாக இருக்கிறது. வெறுமனே தேவன் சொல்கிற இந்த ஏழைகளுக்கு செய்கிறதை நாம் மிகவும் கவனத்தோடு நாம் செய்ய வேண்டும். அதற்கு நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் எல்லாரும் திருப்புங்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவர் உதவி செய்யும்படியாக அவர் கோரும் பொழுது அவர் சொல்கிற, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இது உதவி செய்யும்படியாக ஒருவரிடத்திலிருந்து உதவியை பெறும் பொழுது கூட அந்த உதவியே அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்து அவர்கள் உதவி செய்ய மனம் வந்தால் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ஏற்றுக்கொள்ள செய்வதில்லை, விருப்பமில்லை. அவர் சொல்கிறார், முதலாவது அவர்கள் நினைச்சார்கள், தங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். நாம் சபையில கூட இதற்கு ஒப்பாய் சபையிலே ஒரு உதவியை நாடி வருகிறவர்கள் கூட நாம் எதை பார்க்கிறோம்? முதலாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, தங்களை முதலாவது ஒப்பு கொடுத்திருக்கிறார்களா என்பதை பார்க்கிறோம். அதன் பின்பு அவர்கள் உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து தங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய மற்ற தேவைகளையும் நம்ம நினைச்சுக்கிறோம், நாம் விசாரிக்கிறோம். ஆகவே இதுதான் சபையில் உள்ள ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இல்லை என்றால் சபையிலே வெறும் பொருளாதாரத்துக்காக மாத்திரம் கூடுகிற கூட்டம் அதிகமாய் நிச்சயவிடும் ஆகிவிடும். அப்படி அதிகமாய் ஆகும் பொழுது என்ன நடக்கும்?
பரவாயில்லை, கூட்டம் கூடினால் பரவாயில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்களால் சபையுடைய தராதரம் என்ன செய்யும்? குறையும். ஏனென்றால் அவர்களுக்கு எதில் விருப்பம் இருக்காது? ரட்சிப்பின் அனுபவத்திலேயோ இல்லையென்றால் தேவனுடைய வார்த்தைகளையோ என்ன செய்யாது? விருப்பம் இருக்காது. நாம் முக்கியப்படுத்துகிறது, சபையில நாம் முக்கியப்படுத்துகிறது என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நீ என்ன சொல் பெற்றுக்கொள் என்று சொல்கிறோம். ஒருவர் ஏழையாய் இருப்பதனாலே அவர் பாவியாய் இருப்பதில்லை. ஆனால் அவர் பணக்காரராய் இருந்தாலும் அவர் ரட்சிப்பை பெறாதவர்களாக இருந்தால் அவர் எப்படி இருக்கிறார்? எல்லாவற்றையும் விளந்து நிற்கிறார் என்பதைத்தான் சபையில் நினைக்கிறோம், அறிவிக்கிறோம். ஆகவே ஒரு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சபையில் இருக்கிறவர்கள் மிகுந்த ஏழையாகவோ வியாதிப்பட்டவர்களா இருப்பதனாலே அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் நினைச்சுகிறதில்லை, ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஒருவேளை தேவன் அனுமதித்திருக்கலாம், ஒரு சூழலை அனுமதித்திருக்கலாம், ஒரு விபத்தை அனுமதித்திருக்கலாம், ஒரு சம்பவத்தை நம்முடைய குடும்பங்களில் ஒரு பிரச்சனையை அனுமதித்திருக்கலாம். இவைகள் எல்லாம் நம்மை சீர்படுத்தி நம்மை சரிபடுத்தி வெளியேறப்பட்ட ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறது? அதை நடத்துகிறது. ஆகவே அதற்கு தான் சபை என்ன செய்கிறது? பிரதானமாய் முன்னின்று நடத்துகிறது. இப்பொழுது இங்கே உள்ள இரண்டாவது சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே கனமுறந்திய ஒரு ஸ்திரீ, அவள் எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வருகிறதை நினைச்சார்கள், பார்க்கிறாள். பார்த்து அந்த சகோதரனை பார்த்த உடனே அவர் அந்த கனமுறந்திய ஸ்திரீ அவளை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஒரு பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி சபையிலே ஊழியம் செய்வதற்காக வருகிறார். இல்லை என்றால் அந்த காலத்திலே அவருடைய ஊருக்கு அவர் ஊழியம் செய்வதற்காக வருகிறார். அப்பொழுது அநேக ஸ்திரீகள், அநேக குடும்பங்கள் அந்த தீர்க்கதரிசியை நிச்சயம் பார்த்திருக்கும். அவரால் ஒருவேளை நன்மைகளை நினைச்சிருக்கலாம், பெற்றிருக்கலாம், பொருளாதார நன்மைகளை பெற்றிருக்கலாம், ஆவிக்குரிய நன்மைகளை கூட நினைச்சிருக்கலாம், பெற்றிருக்கலாம். நான் ஏன் பொருளாதார நன்மைகள் என்று சொன்னவென்றால், இந்த தீர்க்கதரிசி யாருக்கு நெருக்கமானவராய் இருந்தார்? அவர் ராஜாவுக்கு நெருக்கமானவராய் இருந்தார். ஆகவே அவர் பின்னாடி கேட்பார், ராஜாவிடத்திலே உன் சார்பாக ஏதாவது நான் சொல்ல வேண்டுமா என்று கேட்கிறார். அப்போ அந்த தீர்க்கதரிசி அவ்வளவு இன்ஃபுளுன்சியல் பர்சன். அவர் நான் ஏதாவது உனக்கு சொல்லி உனக்கு வாங்கி தர வேண்டுமா என்று நினைச்சுவார், கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சகோதரி இந்த தீர்க்கதரிசியுடைய தேவை என்ன என்பதை நினைச்சார், அவர் பார்க்கிறார்கள். நான் இந்த நாளிலே இந்த பகுதியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு கிறிஸ்தவ சகோதரி, ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கைகளை குறுக்கிடும் பொழுது அந்த சகோதரனுடைய மனம் எப்படி இருக்கிறது? அவருக்கு என்ன தேவை, என்ன அவர் தங்குறதுக்கு இடம் இருக்கிறதா, அவர் எங்கே தங்குகிறார், அவர் எங்கே சாப்பிடுகிறார் என்று அவர் பேரில் கரிசனைப்படுகிற ஒரு சுபாவத்தை இந்த சகோதரத்தில் நினைச்சிடும் பார்க்கிறோம். நாம் முதலாவது பார்த்த ஒரு சகோதரி, அவள் உண்மையாய் ஒரு ஏழை, தேவனுடைய தீர்க்கதரிசி குடும்பம், அவள் ஒரு விதவையா இருக்கிறாள், அவளுடைய குடும்பம் கடன்பட்டு இருக்கிறது. ஆகவே அவள் தீர்க்க தரிசனத்தில் வரும்போது அவள் இந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் தன்னுடைய நிலைமையை மாற்றுவதற்கு, தன்னுடைய கடன் தீர்வதற்கு என்று நினைச்சால் வருகிறாள். அதில் ஒரு தவறும் இல்லை. நிச்சயமாய் அந்த சகோதரி எலிசா தீர்க்க தரிசனம் செய்து விட்டார், ஆசீர்வதிக்கிறார். இது சபையில என்ன சொல்றது? நம்முடைய சபையிலே நாம் செய்ய வேண்டும், அதை நினைச்ச வேண்டும், நடக்க வேண்டும். நம்முடைய சபையிலே உண்மையாய் தீர்க்க தரிசனுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய கஷ்ட நஷ்டங்களிலே சபையை நினைச்ச வேண்டும், முழுமையாய் பங்கெடுக்க வேண்டும். ஆனால் அதே சபையிலேயே இன்னொரு சகோதரி, அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நினைச்சார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, அவர்களுக்கு ஒரு கடனும் இல்லை. ஆனால் அந்த சகோதரனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? இந்த தீர்க்கதரிசி வருகிறாரே, இவருக்கு ஏதாவது அவர் சாப்பிடுவதற்கு அவருக்கு உணவு கிடைக்கிறதா, இல்லை என்றால் தங்குவதற்கு இடம் கிடைக்கிறதா என்று அந்த தீர்க்கதரிசியை குறித்து அவர் கரிசனைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது பொதுவாய் நாம் காண்கிற ஒன்றை பார்க்கிறேன். நம்முடைய
மனதிலே இல்லை என்றால் இந்த காலங்கள், சூழ்நிலைகள், சமுதாய சூழ்நிலைகள், அந்த வளர்ப்பு முறைகள், கலாச்சாரங்கள் இவைகளெல்லாம் மாற மாற இயல்பாகவே நம்முடைய சுபாவங்களும் சற்று எப்படி மாறுகிறது? கடினமாய் மாறுகிறது. அது ஒருவேளை ஊருக்கு ஊரு கூட நிச்சயலாம் வேறுபடலாம். நாம் எங்கே வளர்க்கப்பட்டோமோ அதுக்கு தகுந்தால கூட நிச்சயலாம் மாறுபடலாம். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோமோ இல்லைன்னா எங்கே வளர்க்கப்பட்டோமோ எந்த ஊரில் இருக்கோமோ அதனுடைய தாக்கம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய வசனத்தின்படி வாழும்படியாய் நாம் நினைச்சிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், நான் சபையில் இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒருவர் உங்க வீட்டிற்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலை வருகிறார் என்றால் உங்களுடைய எண்ணம் அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எதை உதவி செய்யலாம் என்கிற ஒரு எண்ணம் வருகிறதா நேச்சுரலாகவே? இல்லை என்றால் அதை பற்றி கிஞ்சித்தேனும் எண்ணம் வராத ஒரு சுபாவம் நம்ம இடத்துல இருக்கிறதா? எப்போதாவது ஒருவரை பார்க்கும் பொழுது ஏதாவது அவருக்கு ஏதாவது தேவை இருக்குமா என்று சொல்லுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? இல்லை என்றால் அந்த சிந்தனை வருகிறதா? இந்த சகோதரி சூனேமியாள், அவள் அப்படி சிந்திக்க போய் அவள் யாரை பெற்றுக்கொண்டாள்? அவள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குமாரனை பெற்றுக்கொண்டாள். அது எலிசா தீர்க்கதரிசியை அவள் உபசரித்தது நிமித்தம் அவளுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு குமாரன். அவளுக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனால் அவளுக்கு சுதந்திரமாய் ஒரு குமாரன் இல்லை. இந்த சுபாவம் சில நாட்களாகவே இல்லை என்றால் சில வருஷங்களாகவோ நம்முடைய இது என்ன செய்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நாம் தயவு செய்து என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய சுபாவம் ஏன் இப்படி இருக்கிறது? ஒருவரை பார்த்த உடனே ஒரு இரக்கம் பாராட்டுவதற்கு ஏன் எனக்கு மனம் இல்லை? இல்லை என்றால் அதை குறித்து சிந்திக்கிறதுக்கு ஏன் எனக்கு மனம் இல்லை? நான் சொல்லுவது இந்த தெருவில் போகிறவர்கள் என்றால் நம்ம வீட்டில் வருகிற பிச்சைக்காரர்களுக்காக நான் சொல்லவில்லை. உண்மையாய் நம்மோடு பழகிறவர்கள், இல்லை என்றால் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறவர்கள், அவர்களை குறித்து ஒரு கரிசனை இருக்கிறதா? முந்தைய நாட்களிலே பழைய சிஎஸ்ஐ சபைகளிலே கூட பெரிய நல்ல தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வீட்டிற்குள்ளே நுழைந்தாலே என்ன ஒரு உணர முடியும் என்றால், அங்கே ஒரு அன்பும் பண்பும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது நினைச்ச முடியும், அங்கே உணர முடியும். உங்க உள்ளே வீட்டுக்குள்ளே நுழைந்தாலேயே அந்த வீட்டிலே இருக்கிறவருடைய பழகு முறை, அவர்கள் பேச்சு முறை, இவைகள் எல்லாவற்றிலுமே ஒரு என்ன இருக்கும், ஒரு நளினமும் ஒரு பரிவும் ஒரு கரிசனையும் நிறைந்ததாகத்தான் நிச்சயம் இருக்கும். இவைகளை நான் பார்த்திருக்கிறேன், நீங்கள் அநேகர் உணர்ந்திருப்பீர்கள். உண்மையான தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களாக அங்க உள்ளே வீட்டுக்குள்ள நுழைந்தவுடனே நிச்சயம் தெரியும், அவருடைய பேச்சு முறையிலே தெரியும். ஆனால் இப்பொழுது அவைகளை நான் என் வீட்டிலே நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன், இல்லைன்னா நம்முடைய சபையில் உள்ள வீட்டிலே நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நாம் வீட்டிற்குள்ளே நுழைந்தவுடனே அந்த பிரசன்னத்தை அவர்கள் உணர்கிறார்களா? அந்த பரிவை உணர்கிறார்களா? அந்த அவர் அன்பை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்களா என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். ஏன் நம்முடைய சபை மக்களிலே இல்லை? அவர்களை காட்டிலும் சத்தியத்தை சரியாய் தெரியவில்லை என்று சொல்கிற அவர்களை காட்டிலும் சத்தியத்தை அதிகமாய், உண்மையை சத்தியத்தை சத்தியமாய் நான் அறிந்திருக்கிறேன் என்று மார்தட்டி கொள்கிற நமக்கு ஒரு சாதாரண ஒரு இயற்கையான தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வு நினைச்சுகிறதில்லை, வரவில்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்பாக என் வீடு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிவிட்டது. அதை ரிப்பேர் செய்வதற்காக ஒருவர் வருகிறார். 2 சகோதரர்கள் அவர்கள் வருகிறார்கள். அவர் ஒரு டெக்னீஷியன், 2 பேர் வருகிறார்கள். சரியாக 1:30 மணிக்கு போல இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு விட்டு டேபிள்ல எல்லாம் பழங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த 2 பேரும் வந்த உடனே முதலாவது என் மனசுல என்ன வந்தது, நான் என்னை மெச்சுக்கொள்வதற்காக சொல்லவில்லை,
நாம் எதை செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சொல்கிறேன். அவர் உள்ளே வந்தவுடனே அவர்கள் வேற்று விறுவிறுத்து களைப்போடு நினைச்சார்கள் வந்திருக்கிறார்கள். வந்தவுடனே கேட்டேன், நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டேன். எடுத்தவுடனே என்ன தெரியுமா சொன்னார்? சாப்பிடவில்லை என்று சொன்னார். இப்போ என்ன செய்யறது? இங்கேதான் உண்மையான தேவனுடைய அன்பு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். சாப்பிடவில்லை, நேராக வந்து விட்டோம், முடித்து விட்டு போய் தான் நினைச்ச போறோம், சாப்பிட போகிறோம் என்று சொல்கிறார்கள். பரவாயில்ல, அப்போ சீக்கிரம் முடிச்சுட்டு நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்றதா? அப்படி என்னுடைய சுவாபம் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. டேபிள்ல 2 வாழைப்பழங்கள் இருந்தது, உடனே 2 எடுத்து கொடுத்தேன். முதல்ல இந்த பசியை ஆற்றுங்கள் என்று சொன்னேன். அவங்க அது இருக்கும் பொழுதே எங்க வீட்டிலே அன்றைக்கு சர்க்கரை பொங்கல் நிறைய வைத்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், ஏமா இவ்வளவு நிறைய வச்சிருக்கேன், இருக்கிறது 4 பேர் தானே என்று கேட்டேன். நான் கால்படி கொஞ்சம் தான் போட்டேன், அது ஊதி ஊதி என்ன செய்து விட்டது, பெருசாகிவிட்டது என்று சொல்ல. உலக்கரிசி தான் போட்டேன், ஆனால் இவ்வளவு கணிசம் இருக்கும் என்று நான் நினைச்சவில்லை, எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஆகா, சர்க்கரை பொங்கல் ஊதி ஊதி பெருசானதுக்கு காரணம் இங்கே 2 பேர் வருகிறார்கள் என்று சொல்லி உடனே 2 கப்பு எடுத்து அதில் சர்க்கரை பொங்கல் எல்லாம் போட்டு 2 ஸ்பூனை போட்டு, பழம் சாப்பிட்டுட்டீர்கள், இப்பொழுது எங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இன்னொன்றும் எங்கள் வீட்டில் இருக்கிற முதலாவது எதையும் சாப்பிடுவோம் என்று சொன்னார். அந்த சகோதரர்கள் சந்தோஷமாக இதை சாப்பிட்டு விட்டு மிகவும் உற்சாகமாக அந்த வேலையை செய்தார்கள். அந்த வேலையை முடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 மணி. 5 மணி. நான் அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய துட்டையும் நான் விட்டாச்சு, ஃபீஸ் நான் கொடுக்க வேண்டும், அதை நான் கொடுக்க போகிறேன். இல்லை அவர்களை குறித்து என்ன எனக்கு கவலை என்பதை போல நாம் இருந்தால் தேவனுடைய அன்பை நாம் காட்ட முடியுமா? காட்ட முடியாது, காட்டவே முடியாது. அதற்காக நம்முடைய வீட்டிலே வருகிற எல்லாருக்கும் நாம் நம்முடைய விருந்து கொடுக்க முடியுமா? கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் கூடாது. பாத்திரம் அறிந்து தான் நிச்சயம் முடியும், பிச்சையிட முடியும். ஆனால் அந்த சமயோகிதமாய் உண்மையிலே உங்களுக்கு தேவ அன்பு இருக்குமானால் எப்பொழுது செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை நினைச்சுவார், ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். இவைகள் சின்ன சின்ன விஷயங்கள். இவைகளிலே நாம் தேவனுடைய அன்பை காட்டாவிட்டால் நான் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தில் இருந்தேன் என்பதை சொல்வது என்ன பிரயோஜனம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதை நாம் யாக்கோபில் நினைக்கிறோம், படிக்கிறோம். சபையிலே நாம் இங்கே ஒரு காங்கிரிகேஷனாக நினைச்சவில்லை, வரவில்லை. காங்கிரிகேஷன் என்றால் வெறுமனே ஒரு கூட்டத்தை எண்ணிக்கையில் அடங்கின ஒரு கூட்டமாக நாம் சபையில் கூடி வருவதில்லை. நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். நாம் இது ஒரு காங்கிரிகேஷனாக கூட வரவில்லை. நாம் இங்கு ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்டாக நினைக்கிறோம், கூடுகிறோம். தேவனுடைய சரீரமாகிய சபையாய் நாம் கூடுகிறோம், சகோதரர்களாய் கூடுகிறோம், தேவனுடைய ஒரே குடும்பமாய் கூடுகிறோம். தேவனுடைய சரீரத்திலேயும் இரத்தத்திலேயும் ஒன்றாய் பங்கு பெறுகிறவர்களாக நாம் நினைக்கிறோம், கூடுகிறோம். ஆகவே தான் மற்ற சபைகளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் என்று நான் நினைக்கிறோம், சொல்லுகிறோம். ஆனால் அந்த வித்தியாசமே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து 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 போகிற அளவுக்கு நாம் நினைச்சக்கூடாது, விட முடியாது. இப்பொழுது நான் யோசிக்கிறேன், காங்கிரிகேஷன் போல கூட வருகிறோம் என்றால் நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். சர்ச்சு முடிந்த உடனே 12 மணிக்கு சடான்னு எடுத்துட்டு பறக்கிறோம்னு சொன்னா அப்ப நம்ம எதில் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன்? காங்கிரிகேஷன்ல இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாள் ஏதாவது அவசர தேவைக்காக நாம் போகிறோம் என்றால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் புதிதாய் நாம் வந்து கொண்டு இருக்கிறோம் என்று அறிமுகமாகாதவர்களாக இருந்தால் நாம் அறிமுகமாகாதவர்களாக போகிறதும் நினைச்சலாம், ஒரு காங்கிரிகேஷன் போல இருக்கலாம். ஆனால் நாள் பட நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து சகோதரர்களையும் சகோதரருடைய குடும்பங்களையும் அறிந்தவர்களாக இருப்போம் என்றால் நாம் ஒரே குடும்பத்தை போல ஒருவரை விசாரித்து, இதோ நம்மிடத்தில் வந்து போகிறாரே, இவர் தங்குவதற்கு இடம் இருக்கிறதா என்கிற ஒரு கர்சனையோடு பார்க்கிறத அந்த அனுபவத்தை நாம் நினைச்ச வேண்டும், பெற வேண்டும். அப்படி பெறாவிட்டால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படவில்லை என்பதற்கு சந்தேகமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுடைய அன்பு எங்களுடைய இருதயங்களை நினைச்சிருக்கிறது, ஊற்றப்பட்டு இருக்குது. அப்படி ஊற்றப்பட்டு இருக்கும் என்றால்
நாம் இந்த மாதிரியான ஒரு சுபாவங்கள் நம்மிடத்தில் நிச்சயம் தானாகவே வரும். நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? டாய்ஸ் வாங்கி கொடுக்கிறோம், விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் அந்த விளையாட்டு பொருட்களை அவர்கள் தங்களுக்குள்ளாக ஷேர் பண்ணுவதற்கு கூட அவர்களால் முடியவில்லை என்றால் அடிப்படையான பாடங்களை நாம் நினைச்சவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு அக்கால் தங்கை இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒன்று ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்திருக்கிறோம், அக்காலும் தங்கையும் அதை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்றால் அடிப்படையாய் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சொல்லவில்லை. ஆகவே குழந்தைகளாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்ல கொடுக்க வேண்டியது என்னது? ஷேர் பண்ணிக்கோ, உன்னுடைய டாய்ஸை ஷேர் பண்ணிக்கோ. அவர்கிட்ட வேற நாம் 100 ரூபா நோட்டை கொடுத்து ஷேர் பண்ண சொல்லுகிறது இல்லை. அவர்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறோம்? ஒரு ஐபேடை கொடுத்துருக்கிறோம். அதை யாருக்கும் நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது. ஒருவேளை அது காஸ்ட்லியாக இருக்கும், அதை தவறு விட்டு விடாது என்பதனால் அட்லீஸ்ட் ஒரு அவனை பக்கத்தில் உட்கார்ந்து இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நினைச்சலாம், காமிக்கலாம். அந்த பொருளை கொடுக்க முடியாது. ஆனால் நாமே பற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற சுபாவம் நமக்குள்ள எங்கே எப்போ இருந்து வருகிறது தெரியுமா? தொட்டிலே குழந்தையாக இருக்கும் போதே என்ன செய்கிறது? அது நமக்குள்ளே வருகிறது. அதை எதையாவது பற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்றை கொடுத்து பாருங்கள், சிறிது கிளுகிளுன்னு கிளுகிறீங்க, அந்த கிளுகிற உள்ள கையில கொடுத்தால் நிச்சயம் அப்படியே படிச்சு கொள்ளும். அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாருங்கள், என்ன செய்யாது? விடாது. இது குழந்தையிலிருந்தே நம்மளத்துல ஒரு சுபாவம் இருக்கிறது. நான் எதையுமே நினைச்ச வேண்டும், நான் கொடுக்க கூடாது, பகிர்ந்து கொள்ள கூடாது. ஆனால் சபை அப்படியாக இல்லை, நம்முடைய குடும்பங்கள் அப்படியாக இல்லை, நம்முடைய வீட்டிலே பிள்ளைகளுக்குள்ளாக அப்படியாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நம்மை ஓக்கி ஓடி வரும் பொழுது தாயினுடைய சுபாவம் எப்படியா இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் பார்க்கிற சகோதரிகள் சீரியலில் பார்க்கிற நாடகங்களை பார்க்கிறார்கள். அவர் நாடகங்களை ஏன் பார்க்க வேண்டாம் என்று நாம் தடை செய்கிறோம்? இல்லை என்றால் அதை உற்சாகப்படுத்துகிற ஏன் சீரியலை பார்க்க வேண்டும்? உங்களுடைய நேரம் பூரா வேஸ்ட். ரெண்டாவது, அதுல உள்ள கேரக்டர் பூராமே நெகட்டிவ் கேரக்டரா தான் நிச்சயம் இருக்கும். பாருங்க, சாதாரணமே அவருடைய பேச்சு வார்த்தைகளை பாருங்கள், இப்படிதான் இருக்கும். எல்லாமே கடித்து, புருஷன் மனைவிடத்தில் பேசுகிறதும் நிச்சயமான் கடித்து பேசுவான், மனைவி புருஷனிடத்தில் பேசுவதும் கடித்து பேசுவாள். இல்லை என்றால் 2 பேருக்குள்ள குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு சண்டையை பாருங்கள், எல்லாமே கரடு முரடாய் நம்முடைய தெய்வ சுபாவத்துக்கு நேர் எதிர்மாறாதியான காரியங்களே நிச்சயம் இருக்கும். அவர்கள் செய்கிறார்கள், அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு யதார்த்தமான ஒன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நீங்களும் அப்படியே என்ன செய்வீர்கள்? பிஹேவ் பண்ணுவீர்கள். அப்படியே உங்களுடைய செயலும் இருக்கும். அவர்கள் எப்படி சீரியலில் பார்த்தீர்களோ, அவர்கள் சீரியல் நாடகம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடைய மன எண்ணங்களில் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? பதிந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, உங்க அம்மா உங்களை திடீரென்று சீண்டும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? அந்த சீரியலில் எப்படி பதில் சொன்னார்களோ அதே போல பதில் நிச்சயம் வரும். ஆகவே தான் நாம் அதை நிச்சயம் வெறுக்கிறோம். இவைகள் எல்லாம் தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு நேர் எதிர்மாறான காரியங்கள். பற்றி கொள்வது, பிறரை குறித்து கர்சனை இல்லாமல் இருப்பது, பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருப்பது, ஒரு தேவைப்பட்டவர்களுக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாமல் நாம் கரடுமுடாய் சுபாவம் உள்ளவர்களாக இருப்பது, இவைகள் எல்லாம் திவ்ய சுபாவங்கள் அல்ல. இந்த சகோதரனிடத்திலிருந்து நாம் மன்னிச்சிடும் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு அருமையான ஒரு சகோதரன் சாட்சி சொல்ல வந்த குடும்பத்தோடு சாட்சி சொல்லதை பார்க்கிறோம். நான் சபையில உங்கள் எத்தனை பேர் அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று தெரியவில்லை. நீங்கள் எல்லோருமே ஜெபித்திருப்பீர்கள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவருடைய மருத்துவ செலவுகள் ஆகிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சபையிலே நாம் இதுவரைக்கும் நாம் நினைச்சவே இல்லை, சொல்லி காண்பிக்கவே இல்லை. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் இவைகள் எல்லாம் நமக்கு இந்த சூனேமியாலையுடைய சகோதரியை போல நமக்கு என்ன ஓடி இருக்க வேண்டும்? இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய குடும்பம் எப்படி நடக்கிறது, அவருடைய வருமானம் இல்லாமல் 3 மாதம் இருக்கிறார்களே, அவருடைய மருத்துவ செலவுக்கு என்ன ஆயிற்று என்றெல்லாம் நம்முடைய மனதிலே என்ன செய்திருக்க வேண்டும்? ஓடி இருக்க வேண்டும். நான் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்காக சொல்லவில்லை. சபையில நாம் சகோதரர்களாய் சகோதரிகளாய் ஒரே குடும்பத்திலே ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் ஒருவரை விசாரித்து, ஒருவரை கவனித்து, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி, ஒருவரை தேற்றி, ஒருவரை உற்சாகப்படுத்தி, ஒருவரை பலப்படுத்தி, ஒருவரை அக்னியிலிருந்து சிலரை மீட்டு விடுவது போல சிலரை மீட்டு காப்பாற்றி நம்முடைய இந்த ஓட்டத்திலே ஓடுவதற்காகவே தேவன் மன்னிச்சிருக்கிறார்.
நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே பிறருக்கு உதவி செய்கிறது இல்லை என்றால் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருப்பது என்பது நம்முடைய வேணுமென்றால் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் வேண்டாம் என்று எனக்கு சொல்லக்கூடிய ஆப்ஷன் அல்ல. நான் உங்களுக்கு நான் சில வசனங்களை காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சில பரிசுத்தவான்கள் அவர்கள் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே பொருளாதார கஷ்டத்திலே அவர்கள் செல்லும்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலன் தீர்மானம் பண்ணுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறதை பாருங்கள். 9வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது 5வது 6வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் இல்லையென்றால் கஞ்சத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரி ஏபின் இடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாருங்கள், இங்கே ஒரு தாற்பரியத்தை சொல்கிறார்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்கள் யாரையுமே கவனிக்கவில்லை, கொஞ்சம் தான் கவனிச்சீங்கன்னா உங்களை கவனிக்கிறது எவ்வளவுதான் இருக்கும்? கொஞ்சம் தான் இருக்கிறோம். ஆண்டவர் ஒன்று சொன்னார், எங்களுக்கு விரோதமாய் குற்றஞ்செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் சொன்னார். அப்ப என்ன இருக்குது? அங்கேயே ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுத்துருந்தார். நீ எவ்வளவாய் இரக்கம் பாராட்டுகிறியோ அவ்வளவாய் யாருக்கு இரக்கம் பாராட்டப்படும்? எனக்கு இரக்கம் பாராட்டப்படும். நாம் எவ்வளவு கஞ்சத்தனமாய் இருக்குமோ அவ்வளவு கஞ்சத்தனமாய் நமக்கு நிச்சயப்படும் செய்யப்படும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விடுதலை ஆக்கியுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நான் பிறரைக்கு விரோதமாய் நான் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டே இருப்பேன் என்றால் ஆண்டவரும் கொஞ்சம் வச்சிருப்பார். ஆண்டவரும் என்னை முழுமையா நிச்சயம் விடுதலை பண்றதில்லை. நான் விடுதலை பண்ணி பாருங்கள், நீங்களும் உங்களையும் ஆண்டவர் செய்வார், விடுதலை ஆவார். நீங்கள் பிறருக்கு உதவி செய்து பாருங்கள், உங்களுக்கு உதவி ஒரு அநேகர் நிச்சயமார்கள் அவர்கள் இருப்பார்கள். அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நான் எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய தாயார் இருக்கும் பொழுது அதிகமாய் பிறருக்கு இப்படி இதே மாதிரி செய்வார்கள். அநேக குடும்பங்களை கவனித்திருக்கிறார்கள். எங்கள் வீட்டிலேயே வைத்து என்னுடைய உறவினர்கள் எங்கள் வீட்டிலேயே தங்கி வருடக்கணக்காக இருந்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆதரவற்றவர்களை தேற்றி இருக்கிறோம். இவைகளெல்லாம் செய்கிறதுனாலே நாங்கள் ஒன்றுமே குறைந்து போகவே இல்லை. தேவன் என்னுடைய பிள்ளைகள் எங்கேயோ கஷ்டப்படும் பொழுது அங்கே அவர்களுக்கு உதவுவதற்கு என்ன செய்கிறார்கள்? தேவன் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நான் நினைப்பேன், சென்னையிலே என்னுடைய பிள்ளைகள் எங்கேயோ போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது. இந்த ஆக்சிடென்ட்ல 2 பேரும் கணவன் மனைவியும் ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது நான் இங்கிருந்து போயா நான் அவர்களை காப்பாற்ற முடியும், இல்லை என்றால் உதவி செய்ய முடியும். இல்லை, உடனே 10வது நிமிஷத்திலே சகோதரர்கள் ஓடி வந்து அவர்களை தூக்கி உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஏன்? தேவன் ஒரு நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ததை தேவன் எனக்கு நிச்சயிக்கிறார், பதில் செய்கிறார் என்றுதான் நான் அறிந்திருக்கிறேன். அது ஒரு மாற்றமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் எவ்வளவாய் பிறருக்கு அழைக்கிறீர்களோ, எவ்வளவாய் கஞ்சத்தனம் இல்லாமல் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அவளுக்கு அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அது நிச்சயம் தேவனால் சரி செய்யப்படும், தேவனால் பதில் அளிக்கப்படும். என்றால் அவர் எல்லாவற்றையும் மறந்து போகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் தேவனாய் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய நாமத்தின் செய்கிற ஒவ்வொரு உதவியும் செய்கிறார். அவர் அறிந்து வைத்திருக்கிறார், அவரை குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே அவளுக்கு அது பதில் செய்யப்படும். சபையில இந்த ஆலயம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. அந்த ஆலயம் சுத்தமானதெல்லாம் பார்த்து வேண்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போறதுக்காக அல்ல, அது எப்படி சுத்தமாக்கப்படுகிறது, எப்படி இதை கவனிக்கிறார்கள். சில சபைகளில் ஒரு முறை உண்டு. வாரம் ஒரு குடும்பம், 2 குடும்பம், 3 குடும்பம் அவர் காலையிலே வந்து என்ன செய்வார்கள்?
அவர்கள் சுத்தம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் முறை இருக்கிறது. அவர்கள் அப்படி செய்வதனாலே அவர்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். முதலாவது, சண்டே அன்னைக்கு 8 மணி வரைக்கும் தூங்குவது நிச்சயம் குறையும். அப்போ கண்டிப்பாய் நாம் சபைக்கு போக வேண்டும், இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று எழும்புவதற்கு ஒரு காரியம் வரும். இரண்டாவதாக, குடும்பமாய் வந்து செய்ய வேண்டும் என்றால் சண்டை போட்டு வந்து என்ன செய்ய முடியாது, அந்த வேலையை செய்ய முடியாது. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தால் என்ன செய்ய முடியாது. அப்போ நாம் நிர்பந்தப்படுத்தி இவங்களுக்கு ஷெட்யூல் போட்டாச்சு ஆகிட்டு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும். அப்ப வருவதற்கு முன்பாகவாவது என்ன நடக்கும், ஒரு சமாதான கூட்டம் அங்கே நடக்கும். இதையெல்லாம் நீங்க செய்து பாருங்கள். குடும்பத்தில், உங்கள் வீட்டில் குடும்பமாய் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் கற்க வேண்டிய பாடங்களை அநேகர் நினைச்சுவார்கள், கற்றுக்கொள்வார்கள். இவைகளெல்லாம் அவருடைய மனதிலே எழுதப்படும் பொழுது அவர்கள் தங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை ஸ்தாபிக்கும் நாளிலே அப்பொழுதுதான் இந்த பலனை எல்லாம் நிச்சயர்கள் பார்ப்பீர்கள். இப்பொழுது தெரியாது. ஆனால் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை ஸ்தாபிக்கும் நாளிலே அங்கே அவருடைய வீட்டில் நடக்கிற நடைமுறைகளை பாருங்கள். அப்படியே நிச்சயம் இருக்கும். ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு விசாரணை கரிசனை இருக்கும். இவைகளெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவைகளிலே நாம் ஜாக்கிரதை இல்லாதவர்களாக நாம் இருந்தால் நாம் ஒன்றை நிச்சய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதே வசனத்தை பாருங்கள். 7வது வசனத்தை பாருங்கள். இப்படியெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு திராணி இல்லையே, இல்லை நான் ஒரு உதவியை செய்ய முடியாது என்று நினைக்கிறவர்களுக்கு நான் அந்த வசனத்தை சொல்கிறேன். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். என்ன பிரதர் சொல்றீங்க, நானே கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் எப்படி மற்றவர்களுக்கு நான் எப்படி பைனான்சியலா உதவி செய்ய முடியும் என்று ஒருவேளை நாம் கேட்கலாம். ஆனால் தேவன் நமக்கு இல்லாததின்படி அல்ல, நமக்கு இருக்கிறபடியே தான் நினைச்சுவார், நம்ம நியாயம் தீர்ப்பார். நமக்கு இல்லாததின்படியே அல்ல. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, எப்படி கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். 8வது வசனம் பாருங்க. வருஷத்தில் முதல் நாளிலே எங்களுக்கு எவ்வளவோ வாக்கு தத்தங்கள் நாம் சபையிலே அநேக சபையில கொடுக்கிறார்கள். ஆனால் 8ஆம் வசனத்துல இந்த அடிப்படையில இந்த கான்டெக்ட்ல சொல்ல பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது எந்த கான்டெக்ட்ல சொல்லப்படுகிறது? நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த கான்டெக்ட்ல சொல்லப்படுகிறது. 9வது வசனம் பாருங்கள். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். இது இந்த வசனம் எங்கிருந்து கோட் பண்றார்? சங்கீதம் 112 இருக்கிறது. சங்கீதம் 112 9வது வசனம் பாருங்கள். நான் அந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். இந்த சங்கீதம் எங்கிருந்து அந்த வசனம் கோட் பண்ணுகிறதோ அந்த இடத்துக்கு போனால் அதை பின்னணியை பார்க்கலாம். 112வது சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையிலும் மிகவும் பிரியமாய் நினைக்கிற மனுஷன் பாக்கியவான். இது ஒரு நல்ல ஒரு தனி மனிதனை குறிக்கிறது. 2வது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் அது அவனுடைய குடும்பத்துக்கு வருது. 2வது பாருங்க. முதலாவது, அவன் தேவனுடைய வழிகளிலே நடப்பதற்கு அவன் பிரியப்படுகிறான். அதை முடிந்த உடனே அவனுடைய குடும்பம் மனுஷுகிறது பலமாயிருக்கும் என்று சொல்லிக்கிறது. 3வது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். இவைகளெல்லாம் தேவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கூட கொடுக்கிறார். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் வைக்க வேண்டாம். அவனுடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுது தேவன் ஒரு வழியை என்ன செய்வார்? அவர் காட்டுவார். இருளிலே இருக்கும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இது அவனுடைய குணாதிசயம். தேவனுடைய பிள்ளையாய் தேவனை அறிந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் என்னது? அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாயிருப்பான். இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தால் நம்முடைய வீடுகளில் நடக்கிற சம்பாஷணைகளில் என்ன இருக்கும்? நம்முடைய வீடுகளில் இருக்கிற சம்பாஷணைகளில் ஒரு கனிவு, ஒரு மென்மை,
ஒரு நளினம் நம்முடைய கான்வர்சேஷன்ல இருக்கும். சில வீட்டுக்குள்ள போனா தேவனுடைய சபையில் இருக்கிற சகோதரனுடைய வீட்டுக்காக நாம் வந்திருக்கிறோம் என்று நினைக்கும்படியாய் அந்த சம்பாஷணைகள் எல்லாம் இருக்கிறது. சில நேரங்களில நம்முடைய வீடுகளில் நடக்கிற சம்பாஷணைகள் கூட திடீரென்று இப்படி கூட நிச்சயம் மாறி விடுகிறது. அப்போ நான் யோசிக்கணும், யாருடைய வீடு? என்னுடைய வீட்டில் இப்படி ஒரு சம்பாஷணையா? என்னுடைய பிள்ளைகள் இப்படி ஒரு சம்பாஷணை பேசுகிறார் என்று நான் நிச்சய வேண்டும். நான் என்னுடைய முகத்தை தரையிலே நான் தாழ்த்தி என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கேயோ ஒரு ராகம் என்ன செய்திருக்கிறது, மாறி இருக்கிறது. என்னுடைய வீட்டிலே இது நடக்கிறது. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய. அதுக்கு முன்பாக பாருங்கள், 5வது வசனத்தை நான் விட்டுவிட்டேன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் வாக்கியவான். எல்லாத்துக்கும் வந்த போவனுக்குலாம் கடன் கொடுக்குன்னு சொல்ல, ஆனா அந்த சுபாவம், ஒருவனுக்கு இறங்குகிற சுபாவம், ஒருவனுக்கு மன்னிக்கிறதே ஒரு இரக்கம்தான். ஒருவனுக்கு மன்னிக்கிறதே ஒரு இரக்கம்தான். அதே இடத்துல துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஏன்? அவன் அநேகரை மன்னித்திருக்கிறான், அநேகரை உதவி செய்திருக்கிறான். அவனுடைய நீதி நிற்கிறதுனாலே அவன் செய்வதில்லை, பயப்படுவதில்லை. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இங்கதான் சொல்கிறார்கள், வாரி இறைத்தான், ஏழைகள் கொடுத்தான். தாராளமாய் செய்கிறதை தான் சபையில் சொல்கிறது. தாராளமாய் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லைன்றா இருக்கிற எண்ணம். நான் இன்னொரு தாராளமாய் செய்ய வேண்டியது நான் சொல்கிறேன். நாம் அநேகர் ஒன்றிலே மிகவும் கஞ்சமுள்ளவராக இருக்கிறோம். எது? பிறரை பாராட்டுவதிலே கஞ்சத்தனமாக இருக்கிறோம். பிறருக்கு அப்ரிஷியேட் பண்ணுவதில் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய குடும்பங்களில் என்ன இல்லை, அநேக நேரம் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாய் குடும்பம் இல்லை. ஏன்? கணவனுக்கும் ஒரு பாராட்டுதல் என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. அவர் கஷ்டப்பட்டு வந்தவுடனே அது அவருடைய வேலை தானே. புருஷன் தான் என்ன செய்ய வேண்டும், வேலைக்கு போயிட்டு தான் வரணும். இதில் என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு மனைவி கேட்டால் அப்படி இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் போயிட்டு வந்தால் என்ன வேண்டும், பாராட்ட வேண்டும். அதுக்காக அவர் வந்த உடனே மனைவி வித்து அருமையான ஒரு சாப்பாட்டை கூட நல்லா செஞ்சிருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு பண்ணல. ஏன்னா நல்லா இருக்கே அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிங்களா அப்படின்னா, ஆமா எல்லாரும் செய்யறது என்ன, புதுசா என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டா அந்த சம்பாஷணைகளே உங்களுக்கு ஒரு அருவருப்பா இல்லையா? நான் அருவருக்கிறேன். அப்படி ஒரு சம்பாஷணை திடீர்னு வரும்பொழுது, ஆண்டவரே இது எங்கேயோ தப்பு தாளங்களா நினைச்சிருது இருக்கிறது, ராகம் என்ன செய்யவில்லை, சிங்க்ரனைஸே ஆகலையே, ஆண்டவரே உதவி செய்யும் என்று நிச்சயம் வேண்டும், கேட்க வேண்டும். தேவனுடைய வசனம் சொல்கிறது. கடைசியாய் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் இதை விரும்புகிறாரா? தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? லூக்கா மன்னிக்கும், மத்தேயு 25வது அதிகாரம், மத்தேயு 25வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 32 வாசிக்கிறேன். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் இவ்வாறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் அவள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இது ஃபியூச்சர்ல நடக்க போகிறது. நாம் எல்லோரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் செம்மறியாடுகளையும் வெள்ளையாடுகளையும் பிரித்து விட்டு 2 பிரிவாக பிரித்து விட்டு தம்முடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து நினைச்சுவார், சொல்லுவார். நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன், என் மனசுல சொல்றேன்.
ஆண்டவர் வலது பக்கம் நிற்கிறத பார்த்து, ரட்சிக்கப்பட்டவர்களே, ஞானஸ்நானம் பெற்றவர்களே, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, கிறிஸ்துவின் சபையில இருந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், உங்களுக்காக பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் நிச்சயங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை போலத்தான் நம்முடைய காரியம்லாம் இருக்குது. ஆனால் இதை வாசித்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்த்து சொல்ல போகிறார், அங்கே நீ ஞானஸ்நானம் பெற்றாய் என்று கேட்கிற இவைகள் எல்லாம் நமக்கு அவசியம். ஆனால் அந்த ஞானஸ்நானமோ பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு முன்பாக பின்பாக இருக்கிறவர்கள் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது, பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என்னை. இப்பொழுது தெரியுதுதா இன்றைக்கு உள்ள நம்முடைய சப்ஜெக்ட் எவ்வளவு முக்கியம் என்று. எவ்வளவோ சத்தியங்களை பேசுகிறோம், ஆனால் அடிப்படையாய் நாம் இருக்க வேண்டிய நம்மிடத்தில் சுபாவத்திலே நம்முடைய சுபாவங்களே ஊறி இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 13 சொன்னார். எல்லாமே இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றை காட்டின அன்பே பெரிது என்று ஆண்டவர் அந்த 1 கொரிந்தியர் 13 முடிக்கிறார். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, நான் விடுதலையாகட்டும், நான் ஆசீர்வதிக்கட்டும், நான் பிறருக்கு உதவி செய்யட்டும், வாரி இறைக்கிறது போல நான் செய்யட்டும். என்னுடைய பொருளாதாரத்தினால் வாரி இறைக்காவிட்டால், என்னுடைய மனம் தாராளமாக இருப்பதனாலே, பிறரை ஆசீர்வதிப்பதில்லை, பிறருக்கு நன்றி சொல்லுவதில்லை, பிறரை அப்ரிஷியேட் பண்ணுவதில்லை, பிறரை உற்சாகப்படுத்துவதில்லை, நான் எப்படி இருக்கட்டும்? வாரி இறைக்கிறவனாக இருக்கட்டும். தேவன் அப்படி நாம் செய்வோம் என்றால் ஒரு நாளிலே சொல்வார், நீ வாரி இறைத்தாய். நான் உன்னுடைய சபையில இப்படி ஒருவர் வந்தார்கள், அவளை என்ன செய்தாய்? நீ ஆசீர்வதித்தாய். தேவையோடு வந்தார்கள், ஒருவரும் ஆதரவில்லை என்று வந்தார்கள், அவளுக்கு நீ என்ன செய்தாய்? 2 வார்த்தை சொன்னாய். அவளுக்கு அது எப்படி இருந்தது? ஆறுதலாய் இருந்தது என்றெல்லாம் நாம் அறியாத காரியங்களை என்ன செய்வார்